ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கான ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாகவே மிஸ்டேக்னால கொஞ்சம் லாஸஸ் மேக்கிங் பண்ணி அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணி ஒரு பெரிய ப்ராசஸே ஆகிடுச்சு. நிறைய ட்ரேட்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணேன். இன்றைக்கி அதை ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணி என்னென்னா இன்றைக்கி சிங்கிள் ட்ரேடில் ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணாமலே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வெயிட் பண்ணி டார்கெட் செட் பண்ணி அதுக்கு நான் வெளியே வந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ட்ரேட்ஸ் வந்து பண்ணேன். இத்தனை நாள் ஒரு 2-3 நாள் பண்ண தப்பு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே டிசைட் பண்ணுறது எல்லாமே ப்ராப்பராக பண்ணி ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரேடை எப்படி பண்ணேன்றதை பார்க்கலாம். அது ஹிட் பண்ணுறப்ப அந்த வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. ஹிட் ஆன பிறகு தான் நான் வீடியோ எடுத்தேன் ஆக்சுவலாக. சரிங்களா? ஓகே, அந்த வீடியோ என்னன்றதை பார்த்துடலாம் வாங்க. ஸோ பார்த்திங்கன்னா ட்ரேட் எடுத்தாச்சு. காலை நான் செல் பண்ணியிருக்கேன். மார்க்கெட்டில் காலையில் ஓப்பன் ஆகும்போது கால் சைடு அதிகப்படியான ஓயை வந்து க்ரியேட் ஆகிட்டே இருந்தது. எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லையுமே ஆக்சுவலாக ரொம்ப வேகமாக க்ரியேட் ஆகிருந்தது. இருந்தாலுமே ஒரு எப்போதுமே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி ஒரு புஷ் கொடுத்துட்டு தான் அப் சைடில் வருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்காகவே கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஜிக்ஸாக் வந்து கீழே எனக்கு கட் பண்ணும்போது நான் என்ட்ரி ஆக்சுவலாக நான் கொடுத்துட்ட பிறகு நான் இன்றைக்கி மார்னிங் யோசிச்சுட்டு வந்தேன். சரி, இன்றைக்கி ட்ரேடு எடுக்கிறோம், ப்ராஃபிட் புக் பண்ணுறோம், ஒரே ட்ரேடு தான், லாஸு இல்லை ப்ராஃபிட் புக்கிங். ஸோ இதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரே ட்ரேடு தான் எடுக்கணும் அப்படின்ற டிசைட் பண்ணி தான் வந்தேன். கண்டிப்பாக எல்லாருமே அப்படி தான் யோசிப்போம், ஆனால் அது நடக்காதில்ல. பட் ஆனால் இன்றைக்கி நான் வந்து எமோஷனல்ஸ் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுவேன். ஏன்னா நேற்றுக்கு பண்ண நிறையா தப்புக்கள் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து நான் கரெக்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா உடனே ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலை, ஸ்டாப் லாஸை நான் மூவ் பண்ணலை. என்ன சொல்கிறது, ஸ்டாப் லாஸ் 2000 சம்திங் 2011 ஃபஸ்ட்டு இனிஷியலாக வச்சேன். ஆனால் இருந்தாலுமே நான் ப்ராஃபிட் வந்து 1500 தான் வச்சேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா திரும்பவும் ஓரளவுக்கு எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆனோடனே ஒரு 1500 ருபீஸில் ஸ்டாப் லாஸும் வச்சிடலாம். ஸோ 1:1 கணக்கிற மாதிரி நம்ம வச்சுருவோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வச்சுட்டேன். சரி, வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எனக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கால் சைடில் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தான். இங்கே இதோ பாருங்களேன், இப்போ தான் செட் பண்ணேன் ஆக்சுவலாக 1439. அது வந்து என்னோடய ஸ்டாப் லாஸ் வச்சுட்டேன். கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறனால எனக்கு வந்து இன்னும் நல்லா கீழே போகுன்றது தெரியும். இருந்தாலும் நம்ம வந்து டார்கெட்டுன்ற ஒரு விஷயத்த நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ அதனால் மேக்ஸிமம் அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி அதிலே ஸ்டே பேக் இருந்துடணும். அதுதான் ஆக்சுவலாக வந்து நல்ல விஷயம். நம்ம என்ன பண்ணோன்னா அந்த போன வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கு 1000 ருபீஸ் ப்ராஃபிட் வந்தது. நான் என்ன பண்ணேன், க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் க்ளோஸ் பண்ணலை. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, டார்கெட் போட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு ப்ராப்பராக உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் வந்து ட்ரேட்ஸ் வந்து எந்த இடத்துல எந்த இடத்துல எடுத்தால் வரும் அப்படின்றத நான் சஜஷனும் கொடுத்துட்டேன். ஸோ அதேமாரியும் அவங்களும் இன்றைக்கி ட்ரேட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணாங்க. ஸோ மெயினாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஓவர் ட்ரேட் இருந்ததுன்னா மேக்ஸிமம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் வந்து ஓவர் ட்ரேட் வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஏன் ஈவன் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளாக வந்தாலும் சரி ஓவர் ட்ரேடுன்றது வரும் தான். அது ஒன்றும் பண்ண முடியும். ஏன்னா நம்மளால் என்ன சொல்கிறது, அந்த லாஸை வந்து நம்மளால் டக்குன்னு வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. அதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். இயர்லி எடுக்கும் கண்டிப்பாக. அதுக்கு முன்னாடி நம்ம நிறையா லாஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த ட்ரேடு வந்து நான் ப்ராப்பராக நீங்கள் க்ளோஸ் பண்ணதால் ரொம்ப ரொம்ப வந்து மகிழ்ச்சியாக இருக்கேன். கரெக்டாக எனக்கு வந்து டார்கெட்டு ஹிட் ஆகி தான் வெளியே வந்துச்சு. ஆனால் ஹிட் பண்ண வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. நான் அந்த ஃபோன் கட் பண்ணிவிட்டு சரி அது கிட்டேக்கு வரும்போது எடுக்கலாம்னு நினச்சிட்டு இப்படி கீழே குனிஞ்சிட்டு நிமிடுறேன். டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ என்னால் எடுக்க முடியல. ஆக்சுவலாக இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சலில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் மேலே போயிருக்கோம். மேலே போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்திருக்கோம். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இப்போயும் எனக்கு வந்து ஹிட் பண்ண வேண்டியது. பட் அந்த இடத்துல லைட் சப்போர்ட் இருந்தது. அதனால் லைட்டாக மேலே வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு நடந்தது. அதனால் இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் என்னால் பண்ண முடியல. ஓகே, ஸோ உங்கள்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஸோ என்னோடய சேனலை கொஞ்சம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். சப்போஸ் என்னோடய சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து ஹிட் பண்ணிச்சு அப்படின்னா நான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே சொல்லித்தரேன். சரிங்களா? ஸோ 1 lakh சப்ஸ்கிரைபர் வரையும் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் புக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1394.
ஏன் 1500 எனக்கு ஹிட் ஆச்சு இல்லை இது இந்த ஹெட்ஜிங் பண்ணுறதுனால அதில் ஒரு மைனஸ் ஒரு 100 ரூபா 150 ரூபா 120 ரூபா கிட்ட போயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கான ப்ராஃபிட் வந்து 1394 தான் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கிறது என்ன பண்ண முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான வீடியோ வந்து டெய்லி நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக டெஃபினட்டாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. நிறைய விஷயம் என்னோடய சேனல் மூலமா நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ்.